ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் சமைச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்க. சூடாக ஆவி பறக்க சாப்பாடு தயாராக இருக்கிறது. தட்டில் போட்டுடலாம்ப்பா. அப்படியே எடுத்து போட்டுடலாம். இது ஆவி போயிடும், அதனால் தூக்கி மூடி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு. இதுக்கு வந்து எதுவுமே சைடிஷே தேவையில்லை. இது உருண்டையை வச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கலாம். இப்படியே ஊற்றிடலாம். 2 உருண்டை போட்டுடலாம். போட்டு இதை அப்படியே வச்சிடலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு இன்றைக்கி ரெசிபி எடுக்கிறதுக்கு டைம் இல்லைப்பா, அதனால் மறுபடியும் வந்து 2 நாள் கழிச்சு இந்த உருண்டை உங்களுக்கோசரமே இந்த குழம்பு வச்சு ரெசிபி போடுறேன். என்னன்னு பார்த்துட்டு செய்யுங்க. பாருங்கள், எப்பயும் போல் அம்மா வீட்டில் தயிர், ரசம், மாம்பழம். இன்றைக்கி சூப்பரான சுவையான மாம்பழம் தூக்கி இப்படி தட்டில் வச்சிடலாம். பாருங்கள், சிறுகீரை பொரியல் பண்ணேன். அதே வந்து கரண்டிலேருந்து எடுத்து வரமாட்டாங்க பாருங்க. அப்படி தூக்கி இப்படி வச்சிடலாம். மாங்காய் பச்சடி செஞ்சு வச்சுருக்கேன்ப்பா. இதை வந்து இந்த ரெசிபி இன்னைக்கு போட்டு விட்டேன்ப்பா. அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இல்லை, இன்னைக்கு போடலைங்கம்மா, நாளைக்கு போடுறோம்ப்பா. எடுத்து வச்சுருக்கோம், அப்லோட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அது போடுறோம், என்னான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள், எப்பயும் போல் அம்மா வீட்டில் தயிர். இதுதான் அம்மா வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு பிறந்த நாள் திரும்ப நாள் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். பாய்.